லெபரா மொபைல் நிறுவனத்தினர் சார்பிலே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கவி பேரரசு அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்க போகின்றோம். வாருங்கள் நாயகன் அவர்களே, நீங்கள் வடித்த பாடல்கள் என்றும் எங்கள் எல்லோரையும் தாராட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த 3ஆம் உலக போர் அறிமுக விழாவிலே உங்கள் எல்லோரையும் எங்கள் மக்கள் எழுந்து நின்று வரவேற்றுக் கொள்கின்றார்கள். தமிழ்நாட்டின் எங்கோ ஒரு மூலையில் எழுதப்பட்ட 3ஆம் உலக போரை நெதர்லாந்து மண்ணில் என் பாசத்துக்குரிய தமிழ் சொந்தங்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்திருக்கும் என் அன்புக்குரிய சகோதரர், லெபரா நிறுவனத்தின் தூண்குடில் ஒருவர், பாசத்திற்குரிய பாஸ்கரன் அவர்களே, அன்பு சகோதரி திருமதி வைதேகி பாஸ்கரன் அவர்களே, இந்த ஐரோப்பிய பயணத்தில் எனக்கு தளபதியாகவும் அமைச்சராகவும் திகழும் என் அன்பு சகோதரன், எங்கள் எழுத்துலகத்தின் ஜாதியைச் சேர்ந்த கல்லாறு சதீஷ் அவர்களே, ஜாலி பாய்ஸ் விளையாட்டு குழுவின் என்னரும் சகோதரர்களே, இங்கே வாழ்த்துரைத்த பெருமாட்டி விமலா சிவனேசன் அவர்களே, நகைச்சுவை உரையாற்றிய பரமானந்தம் அவர்களே, திருமதி அம்பிகா சண்முகம் அவர்களே, நண்பர் பராபிரபா அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் சார்லஸ் குணநாயகம் அவர்களே, பாரிஸ் நகரத்தில் 3ஆம் உலக போரை அறிமுகம் செய்து வைத்த என் அருமை நண்பர், வெண்கல குரலில் தமிழ் பேசிக் கொண்டிருக்கும் எஸ்.கே. ராஜன் அவர்களே, வசந்த பவன் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் என்னரும் சகோதரர் ரவி அவர்களே, இந்த மேடையில் நடனமாடிய என் கலை கண்மணிகளே, சாரங்கா இசைக்குழுவைச் சேர்ந்த பாடகர்களே, நாடக கலைஞர்களே, தமிழ் உலா இணையதளத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களே, என் தொப்புள் கொடி சொந்தங்களே, என் பாசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்.கே. ராஜன் இங்கே அறிமுக உரையாற்றிய பொழுதும் தொகுப்புரையாற்றிய பொழுதும் ஒரு வேண்டுகோளை இந்த மன்றத்துக்கு விடுத்தார். பிள்ளைகள் ஆடுகிறார்கள், ஓடுகிறார்கள், தொல்லை செய்கிறார்கள். பெற்றோர்களே, அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை தொல்லை தராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அதை அன்போடு மறுக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஆடட்டும், எங்கள் பிள்ளைகள் கொஞ்சட்டும், எங்கள் பிள்ளைகள் கூடி குலாவட்டும். அங்கே முள்வேலி தமிழன் தான் அடிமையாக இருக்கிறான், இந்த புல்வெளி குழந்தைகளாவது சுதந்திரமாக இருக்கட்டும். எங்கள் குழந்தைகளின் சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் கொடுங்கள். இந்த பிள்ளைகள் இங்காவது காற்றாக, நிலவாக, நதியாக, அலைகளாக ஆடி திரியட்டும். அந்த குழந்தைகள் தான் அடுத்த தமிழின் சொந்தங்கள், அவர்கள்தான் வரலாற்றின் தொடர்ச்சிகள். தமிழ் ஈழம் காணப்போகிற தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் அந்த பிள்ளைகள், அவர்கள் வாழட்டும். இங்கே கையொப்பம் என்ற நாடகம் நடந்தது. அதில் நகைச்சுவை இருந்தது, அதற்கு கீழே ஒரு கண்ணீர் இருந்தது. அந்த கண்ணீர் தான் நிஜம். அந்த நகைச்சுவை என்பது உடன் விளைவு. அதில் மூதாட்டியாக நடித்த ஒரு பெருமாட்டி, என் தமிழ் சகோதரி, அழகாக நடித்தார். பேத்தியை அழைத்தார். அழைத்துவிட்டு சொன்னார், பேத்தி, உனக்கு ஆனா ஆவண்ணா கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார். ஆம், கற்றுக்கொடு பாட்டி என்று பேத்தி சொன்னாள். உடனே ஆரம்பித்தாள். ஆ அம்மா, ஆவண்ணா ஆடு, ஈ இலை, ஈயண்ணா ஈட்டி என்று கற்றுக் கொடுத்தார். பெற்றோர்களே, என் தமிழ் தாய்மார்களே, என் சகோதரர்களே, இனி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆனா ஆவண்ணாவை மாற்றி சொல்லிக் கொடுங்கள். ஆனா அம்மா, ஆவண்ணா ஆயுதம், ஈனா இனம், ஈயண்ணா என்றால் ஈழம் என்று சொல்லிக் கொடுங்கள். அவர் ரத்தத்தில் ஊறட்டும். இந்த நிகழ்ச்சியில் நான் நெகிழ்ந்து நிற்கிறேன், மகிழ்ந்து நிற்கிறேன்.
கற்றவர்கள், தமிழின் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள், தங்கள் வாழ்க்கையை தமிழோடு கரைத்துக் கொண்ட பெருமக்கள், இவர்களெல்லாம் என் தமிழை உச்சி மோந்து உவந்து கொண்டாட கொண்டாட என் மனது விரிகிறது, தோள் அகலமாகிறது. ஆனால் பொறுப்பு இன்னும் கூடுகிறது. இதோ இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள் இவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த தாய்மார்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கிறார்கள். எங்கள் சகோதரர்கள் எல்லாம் மேன்மைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் சொர்க்கத்திலிருந்து தவறி விழுந்த குழந்தைகள் மாதிரி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பார்க்கிற போது மகிழ்ச்சி தான். ஆனால் இதற்கு நீங்கள் கொடுத்த விலை கொஞ்சமா? நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமா? உங்கள் சிராய்ப்புகள், காயங்கள், ரணங்கள், உறவுகளின் பிரிவுகள், சொந்த மண்ணை பிரிந்து வந்த சோகம், உறவுகளை பிரிந்து வந்த சோகம், வெற்றி பெற்றும் தோல்விகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சோகம், இவைகளை பார்க்கிற போது உங்களை பார்த்து நான் வாழ்த்து சொல்ல முடியாமல் என் வலியை நெஞ்சில் பிடித்துக் கொண்டு நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமே என்று என் நெஞ்சுக்குள் சொல்லிக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு கவிதை உண்டு. ஒரு கவிதை, காதலி கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலி போட்டிருப்பாள். அந்த தங்கச் சங்கிலியை அவன் காதலன் உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பான். அதற்கு அவர் கேட்பாள், காதலி, நீ என்னை தொட அனுமதிக்க மறுக்கிறாய், எப்போது வந்தாலும் நிழலை தொடு, என்னை நெருக்காதே என்று தவிர்க்கிறாய், தள்ளி தள்ளி நிற்கிறாய், எல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் ஸ்பரிசம் என்கிறாய். ஆனால் உன்னை ஒன்று கேட்கிறேன், அந்த தங்கச் சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். அந்த தங்கச் சங்கிலி உன் கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழ்கிறது, உருள்கிறது, திரள்கிறது, கொஞ்சுகிறது, குதூகலிக்கிறது, உறவாடுகிறது, இவ்வளவு செய்கிறதே அந்த தங்கச் சங்கிலி, அது செய்த தவம் நான் செய்யவில்லையா? ஏன் என்னை தொட அனுமதிக்க மறுக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த காதலி, சுத்தமான தமிழச்சி, அவள் சொன்னாள், மாட்டேன். இந்த கழுத்தை தொடுவதற்கு இந்த தங்கம் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? இது பூமியின் கீழே புதை உண்டு கிடந்தது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாய் பௌதிக ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த மண் பொன்னாகியது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது, நீரில் குளித்தது, நெருப்பில் படுத்தது, உளியின் வலி தாங்கியது. இதற்கு பிறகுதான் அது தங்கமாக என் கழுத்தை அலங்கரித்தது. நீ ஐ லவ் யூ என்று SMS கொடுத்து விட்டு மட்டும் என்னை தொட்டுவிட முடியுமா என்று கேட்டால் அந்த தமிழச்சி. அப்படித்தான் இந்த இடத்தை தொடுவதற்கு நீங்கள் துன்பப்பட்டு இருக்கிறீர்கள், துயரப்பட்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கையை வாரி குடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு பிறந்தவர்கள் வாழ்க்கையை பறிகொடுத்து விட்டு வந்து நிற்கிறீர்கள். உங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு கண்ணில் மகிழ்ச்சி, இன்னொரு கண்ணில் சோகம். நம் பிள்ளைகளாவது அடுத்த தலைமுறையில் நாம் பட்ட துயரம் கடந்து உலக தமிழுக்கு அடையாளம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக வளரட்டும். அந்த குழந்தைகளை நான் வாழ்த்துகிறேன். லபரா பாஸ்கரன் அவர்களே, உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நெதர்லாந்து நாட்டில் 5 மணிக்கு தொடங்கிய விழா 10 மணி வரைக்கும் ஒரு ஆசனத்தை விட்டு ஒரு தமிழரும் ஒரு தமிழச்சியும் நகராமல் இந்த விழா 5 மணி நேரம் அசையாமல் நடக்கிறதே, இந்த சாதனைக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். இது பெரும் சாதனை, இது எனக்கு மகிழ்ச்சி. அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா தோழர்களே? தமிழ்நாட்டில் கூட இத்தனை வேட்டிகளை நான் பார்த்ததில்லை. என்னை வரவேற்ற கரண் வேட்டி கட்டி நிற்கிறார். கரண் மட்டும்தான் வேட்டி கட்டி இருப்பார் என்று பார்த்தால் விளையாட்டுக் கழக தோழர்கள் அத்தனை பேரும் வேட்டி கட்டி நிற்கிறார்கள். ஆஹா, இது என்ன? தமிழ்நாட்டில் சேலம் நகரத்துக்கு வந்து விட்டோமா? கோவைக்கு வந்து விட்டோமா? இது நெதர்லாண்டா இல்லை என் மதர்லாண்டா என்ற சந்தேகம் வந்து விட்டது எனக்கு. ஆனால் இந்த வேட்டி கட்டியவர்களை சற்றே உற்று பார்த்தேன். அடடா, இவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று புரிந்து கொண்டேன். இவர்கள் வேட்டியை மட்டும் கட்டி கொண்டிருக்கவில்லை, உள்ளே பேண்ட் போட்டு விட்டு வெளியே வேட்டியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இவர்கள் பலரால் ஏமாற்றப்பட்டவர்கள், பலரால் ஏமாற்றப்பட்டவர்கள், அரசுகளால் ஏமாற்றப்பட்டவர்கள், சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்கள், காலத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள். அதனால் தான் வேட்டியை கூட இவர்கள் நம்பவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
வேட்டியை கூட நம்பாதவர்கள் உள்ளே பேண்ட் போட்டு பெல்ட் கட்டிக்கொண்டு வேட்டியாகவும் இருக்கிறார்கள். உள்ளே வெளியே பார்த்தால் தமிழன், உள்ளே பார்த்தால் அவன் உலகத் தமிழன். இந்த விஷயத்தை நான் பாராட்டி உங்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உடைக்காக உங்களுக்கு என் தனி வணக்கம், தனி வாழ்த்து. வாழ்க நீங்கள். லெபரா பாஸ்கரன் அவர்களை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. பாஸ்கரன் ஒரு நாள் எனக்கு அப்துல் ஹபீத் அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். வீட்டுக்கு வந்தார். தேநீர் வேண்டுமா என்று கேட்டேன். தேநீர் கொடுங்கள் என்றார். தேநீர் சாப்பிட்டார். இவர் யார்? இவர் பின்புலம் என்ன? இவர் செல்வந்தரா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையில்லை. அவர் முகத்தில் இருந்த முகவரி என் தமிழன், என் சொந்தம், என் தொப்புள் கொடிக்காரன். அது போதும் எனக்கு. இந்த தமிழன் என்கிற உணர்வு போதும், என் சொந்தமாகிவிட்டார். அப்போதுதான் ஒரு பாடல் ஒலிப்பதிவு செய்து கொண்டு வந்திருந்தேன். அந்த பாட்டு தென்மேற்கு பருவக்காற்று என்ற பாட்டில், இந்த படத்தில் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்கிற பாட்டு. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீயே, முள்ளுக்காட்டில் பிறந்த தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. இந்த பாட்டு, இந்த பாடலை நான், அவர் சொன்னார், தாய் மீது எனக்கு பற்று. தாய் நாட்டை பிரிந்தவர்கள், தாயை பிரிந்தவர்கள், ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிறவர்கள் நாங்கள் என்று சொன்னார். உடனே என் காருக்கு அழைத்து சென்று அவரை பின் ஆசனத்தில் அமர்த்தி வைத்து இந்த பாடலை ஒலிபரப்பினேன். இந்த பாடல் முடியும் போது திரும்பி பார்த்தால் என் காருக்குள் 2 கண்ணீர் சொட்டுகள் விழுந்திருந்தன. இந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைத்தது. 6வது முறையாக சிறந்த பாடலாசிரியர் என்ற தேசிய விருது கிடைத்தது. தேசிய விருது கிடைப்பதற்கு முன்னால் எனக்கு கிடைத்த விருது என் சகோதரனான இலங்கை தமிழன் என் காருக்குள் விட்ட கண்ணீர் தான் முதல் விருது. அந்த விருதுக்கு இணையான விருது இல்லை. அவர் ஈரமானவர் என்று தெரிந்து கொண்டேன். பழக பழக செம்மையானவர், நெறி உள்ளவர், வாழ்க்கையில் குறிக்கோள் உள்ளவர், தான் பெற்ற செல்வத்தை தன் நாடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இனம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய சிந்தனை உள்ளவர் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர் மீது எனக்கு மதிப்பு அதிகமானது, அன்பு அதிகமானது. எவன் ஒருவன் தான் ஈட்டிய பொருளை தன் குடும்பத்திற்கு தந்தது போக ஊருக்கு கொடுக்கிறானோ அவனை மட்டும்தான் வரலாறு நினைவில் வைத்துக் கொள்ளும். மற்றவரை எல்லாம் குடும்பம் கூட மறந்துவிடும். தான் ஈட்டிய பொருள், நேர்மையாக ஈட்டிய பொருள், அந்த பொருள் ஊருக்கு, சமூகத்துக்கு, உறவுகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அகதிகளாக வந்த தமிழர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் நல்ல உணவும் கல்வியும் மருத்துவமும் கிட்டி இருக்கின்றன என்றால் பல காரணங்களில் ஒரு பெருங்காரணம் நம்முடைய லெபரா பாஸ்கரன் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதை இந்த மன்ற மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொண்டு அவருக்கு கரவொலி செய்து அவரை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு வார்த்தை. வாலி எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதினார். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று எழுதினார். நான் இந்த வரிகளை, எம்ஜிஆருக்கு எழுதிய வரிகளை லெபராவுக்கு எழுதப்பட்டதாகவே கருதி கொள்கிறேன். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்றால் லெபரா 3 எழுத்து. அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்றால் இந்த கார்டு, சிம் கார்டு முடிந்து போன பிறகும் கூட அவுட் கோயிங் போகாது, இன்கமிங் பேசலாம், பேச்சிருக்கும். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்றால் இவர்களுக்கு இப்போது அது பொருந்துகிறது. அந்த மனிதர்கள் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், என் இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் இழந்ததை நினைத்து துயரப்படாதீர்கள். அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். ஒரு கதை, விக்ரமாதித்தன் கதை என்று சொன்னார்களே, உங்களுக்கு ஒரு கதை சொல்வது விக்ரமாதித்தன் கதை.
அந்த விக்கிரமாதித்தன் கதைதான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ என்று எனக்கு அச்சம் வருகிறது. ஏனென்றால் விக்கிரமாதித்தன் ஒரு கதை சொல்லுவான், வேதாளம் ஒரு கதை சொல்லு விக்கிரமாதித்தனுக்கு. ஒரு பெண் பக்கத்தில் கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞனை காதலித்தாள். நிறைய தடைகள் வந்தன. வந்த பிறகு அவள் சொன்னாள், காளியிடம் போனாள். ஊருக்கு பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருந்தது. காளி கோயிலுக்கு போனாள். காளி, என் காதலை மட்டும் நிறைவேற்றி தந்துவிட்டு ஒரு நாள் நான் அவனோடு வாழ்ந்தாலும் போதும், என் தலையை உனக்கு காணிக்கை தருகிறேன் சொன்னான். திருமணமானது, உறவு முடிந்தது, மறுவீடு போகிறார்கள் பக்கத்து ஊருக்கு. அப்போது கணவனோடு அவனுடைய கணவன் வருகிறான். தன் தம்பியையும் அழைத்து போகிறாள் அந்த மனைவி. தம்பி, கணவன் இருவரோடும் ஊரை தாண்டி போய் கொண்டிருக்கிறாள். ஊரை தாண்டி போகிற போது காளி கோயில் இருந்து ஒரு குரல் வருகிறது, மகளே காணிக்கை, மகளே காணிக்கை. ஓ, மறந்து போய்விட்டாள். இப்போது கணவன் உள்ளே போகிறான். கணவன் தான் சபதம் போட்டவன். கணவன் தலையை வெட்டி கீழே போட்டு விட்டாள். இப்போது தம்பி போகிறான். தம்பி போய்விட்டு மைத்துடன் இறந்து கிடக்கிறான். அவன் தன் தலையை வெட்டி கொண்டான். மைத்துடன் தலையும் தனியே கிடக்கிறது, கணவன் தலையும் தனியே கிடக்கிறது. எங்கே இருவரையும் காணோம் என்று இவள் போகிறாள். 2 உடல்கள், 2 தலைகள். காளியிடம் அழுகிறாள், என்னை வாழ வைக்க மாட்டாய் என்று கெஞ்சுகிறாள். காளி வந்தாள். என்ன மகளை வேண்டும்? மீண்டும் இருவரையும் உயிர் பெறச் செய்ய வேண்டும். உயிர் தருகிறேன், தலையை எடுத்து உடலில் ஒட்டு என்றாள். அவசரத்தில், ஆனந்த அவசரத்தில், பரபரப்பில் அந்த பெண் கணவன் உடலை எடுத்து தம்பி தலையிலும், தம்பி உடலை எடுத்து கணவன் தலையிலும் சேர்த்தாள். 2 பேரும் உயிர் பெற்று விட்டார்கள். காளி கேட்கிறாள், இதில் யார் உன் கணவன் என்று. இதான் பிரச்சனை. உங்களுடைய தலை ஈழத்தில் இருக்கிறது, உங்கள் உடல் வெளிநாட்டில் இருக்கிறது. தலை ஈழத்தில், உடல் வெளிநாட்டில். இரட்டை வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இந்த இரட்டை வாழ்க்கையில் இருந்து நீங்கள் நடந்தது நடந்து விட்டது, நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் என்ற உணர்வோடு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சிகள் என்ன அழகு! நடனமாடிய எங்கள் கண்மணிகள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள். நாடகமாடி அந்த கையொப்பம் நாடகத்தில் நடித்த அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். அந்த நாடகத்தை தயாரித்தவருக்கு என் தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த 3ஆம் உலகப் போர் ஏன் எழுதப்பட்டது? இந்த 3ஆம் உலகப் போர் என்பது உலகப் போர் அல்ல, கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிற போர், மண்ணுக்கும் விண்ணுக்குமான போர். இந்த போர் மட்டும் நிகழ்ந்து முடிந்து விட்டால் 2 உலகப் போர்களை விட அதிகமான அழிவை இந்த 3ஆம் உலகப் போர் கொண்டு வந்து சேர்க்கும். இதோ இந்த நெதர்லாந்து மண்ணில் நீங்கள் வசிக்கிறீர்கள். ராஜன் சொன்னாரே, ஓசோன் கூரை ஓட்டையால் என்ன நேரும் என்று. இந்த ஓசோன் கூரை ஓட்டையால் பனிமலைகள் உருகும். இந்த வெப்பத்தில் பூமி உருக ஆரம்பிக்கும். நதிகளில் வெள்ளப்பெருக்கு கூடும். கடல் மட்டம் அதிகமாகும். கடல் மட்டம் அதிகமானால் பள்ளப்பகுதிகளில் உள்ள நிலங்கள் மூழ்கும். கடல் மட்டத்தை விட குறைந்த உயரத்தில் வாழக்கூடிய நிலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புள்ளி விவரம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாக கூட இருக்கும். உலகில் 10 கோடி மக்கள் கடல் மட்டத்திலிருந்து 3 அடி உயரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடல் மட்டம் 3.25 அடி உயர்ந்தால் இந்த 10 கோடி மக்களும் வாழ்விடத்தை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். கடல் மட்டம் உயராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நிலத்தில் வாழ்கிறவர்களின் கடமை. இந்த புவி வெப்பம் கூடாமலும், நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாகலும், கடல் மட்டம் கூடாமலும் பார்த்துக் கொள்கிற வரைக்கும் தான் கடலோரத்து பூமி உங்களுக்கு சொந்தம். இல்லை என்றால் இது எந்த நாட்டையும் விட நெதர்லாந்து மண்ணுக்கு மிக மிக பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் இருந்து வந்த
ஒரு கவிஞனும் சொல்லிவிட்டு போனார் என்று உங்கள் தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தோழிகளுக்கு சொல்லுங்கள். ஐரோப்பா மட்டுமல்ல, ஆசியா வாழ வேண்டும், ஆப்பிரிக்கா வாழ வேண்டும், ஆஸ்திரேலியா வாழ வேண்டும். இந்த 5 கண்டங்களும் வாழ்கிற போதுதான் மனித உறவு சங்கிலி என்பது ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே பரமானந்தம் பேசிய போது மிக அழகாக நகைச்சுவை சொன்னார். இப்படிப்பட்ட நகைச்சுவை எல்லாம் இலங்கை தமிழர்களுக்கு கைவசம் வந்த கலைகள் என்பதை நான் அறிவேன். அவர்கள் உரையாடலில் நகைச்சுவை, வாழ்க்கையில் நகைச்சுவை, இவ்வளவு நகைச்சுவையாக இருந்த இனத்தை தான் கண்ணீர் சிந்த வைத்தார்களே என்று நெஞ்சில் ரத்தம் வடியும். இவர்கள் நல்லவர்கள், சூதுவஞ்சனையற்றவர்கள். எங்கள் இலங்கை தமிழ் சகோதரிகளோடு பேசி பார்த்தால் கள்ளமற்றவர்கள், வெள்ளை உள்ளம் உள்ளவர்கள். இவர்களுக்கு சூது வஞ்சகம் இல்லை. இப்படிப்பட்ட இனத்திற்கா கேடு வந்தது, இப்படிப்பட்ட இனத்திற்கா அழிவு வந்தது என்று நெஞ்சு கசிகிறது. அந்த நகைச்சுவை மட்டும் இல்லை என்றால் நாட்டில் பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்திருப்பார்கள். நம்முடைய கரண் சொன்னார். கரண் அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன கரண், நெதர்லாந்தில் விழா நடத்துகிறீர்கள், தமிழர்களின் அடர்த்தி குறைவான மாநிலம் அது, இதில் எப்படி கூட்டத்தை கூட்டுவீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், உங்கள் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கூட்டம் கூட்டுகிறார்கள் என்ற விவரம் எனக்கு தெரியும், அதைவிட நல்ல விவரங்களை நான் அறிவேன், நிச்சயம் வந்து பாருங்கள், நீங்கள் வியந்து போகிற அளவுக்கு தமிழர்கள் கூடுவார்கள் என்று சொன்னார். அதே மாதிரி கூட்டி காட்டியிருக்கிறார். அந்த நகைச்சுவையை நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது அவர் சொன்னால் சொன்னதை செய்தார். எனக்கு அதான், சில பேர் நிறைய பேசுவார்கள், குறைய செய்வார்கள், சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு டாக்டர் வீட்டு கதவை ஒரு குடிகாரன் தட்டுகிறார். டாக்டர் கதவை திறக்கிறார். என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். குடிகாரன் சொன்னானாம், எனக்கு எதை பார்த்தாலும் 2 தெரிகிறது டாக்டர். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், அதை சொல்ல ஏன் 4 பேர் வந்தீங்கன்னா, வந்தவன் 2 ரவுண்டில் இருக்கிறான், டாக்டர் 4 ரவுண்டில் இருந்திருக்கிறார். எப்படி காரியம் மாற்ற முடியும், எப்படி மருந்து கொடுக்க முடியும்? சொல்வது வேறு செய்வது வேறு என்று இருந்தால் எப்படி வாழ முடியும்? கரண் சொன்னார், சொன்னதை செய்தார். இந்த நேரத்தில் நான் 2 பேரை பெரிதும் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் நண்பன் கல்லாறு சதீஷ். கல்லாறு சதீஷ் ஈழத்தில் பிறந்தவன், சுவிஸின் குடிமகனாக ஆகியிருக்கிறவன். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களில் விரல் விட்டு எண்ணத்தக்க படைப்பாளிகளில் ஒருவராக திகழ்கிறவர் என் தம்பி கல்லாறு சதீஷ் என்றால் அதில் நான் பெருமைப்படுகிறேன். கல்லாறு சதீஷ் விவரம் உள்ளவர், தெளிவானவர், மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளம் உள்ளவர். நான் யாரை பார்த்தாலும் ஒன்று நினைப்பேன், சுயநலம் அழிகிற இடத்தில் தான் அன்பு நிலைக்கும், சுயநலம் அழிகிற இடத்தில் தான் வாழ்க்கை சிரிக்கும், சுயநலம் அழிகிற இடத்தில் தான் குடும்பம் தழைக்கும். அந்த சுயநலம் ஒழிந்தால்தான் குடும்பம் நிலைபெறும் என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அந்த சுயநலம் இல்லாத ஒரு நண்பன் கல்லாறு சதீஷ். அவர் சுவிட்சர்லாந்தில் ஒரு கூட்டம் போட்டார். வியந்து போன நண்பர்களே, இதோ உங்கள் மலர்ச்சி, உங்கள் உணர்ச்சி, இதை போன்ற கூட்டம், இதைவிட அதிகமான கூட்டம், அதை காட்டி சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய வரலாறு படைத்தார் என்றால் கல்லாறு சதீஷ் என்றால் அது மிக இல்லை. இந்த ஐரோப்பிய பயணத்தில் எனக்கு 2 கண்கள், ஒரு கண் கல்லாறு சதீஷ், இன்னொரு கண் கரண். இந்த 2 கண்களால் ஐரோப்பாவை நான் பார்க்கிறேன். ஐரோப்பா எனக்கு பரவசமாக இருக்கிறது. இந்த 2 கண்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்க உங்களோடு சில செய்திகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோடு சிரித்து பழகுங்கள், உங்கள் கணவன்மார்களோடு சிரியுங்கள், மனைவிமார்களோடு நகைச்சுவை பேசுங்கள். நகைச்சுவை இருக்கிறதே, இந்த நகைச்சுவை உங்கள் பிளவுகளை எல்லாம் ஒட்ட வைத்து விடும். உடைந்த கண்ணாடியை கூட ஒட்ட வைக்கிற ஆற்றல் சில திரவங்களுக்கு உண்டு. உடைந்த மனசுகளை கூட ஒட்ட வைக்கிற ஆற்றல் நகைச்சுவைக்கு உண்டு. நான் இரவெல்லாம் பகலெல்லாம் பாட்டு பாடுவோம், இரவில் வீட்டுக்கு வருவோம், வந்தவுடன் பிள்ளைகளை அழைத்து பேசுவேன். அதெல்லாம் வளர்ந்த காலத்துல ஒரு நகைச்சுவை. ஒரு என் மகனை கேட்டேன், என்னப்பா இன்னைக்கு என்ன நகைச்சுவை என்ன? அவன் சொன்னா, எப்பா
ஒரு மாப்பிள்ளை கேட்கிறானா கல்யாண புரோக்கரை, என்னையா பொண்ணு பார்க்க சொன்னேன், பொண்ணை காட்டுறேன்னு ஏன் சுடுகாட்டு கூட்டிட்டு வந்துட்டேன்னு கேட்டான். அதுக்கு புரோக்கர் சொன்னானா, நீ தானே சார் அடக்கமான பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்ட, அடக்கமான பெண்ணு வேணும் என்றால் சுடுகாட்டில் தவிர வெளியே கிடைக்காதுன்னா அடக்கமான பெண். சோ இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் நமக்குள்ள ஒரு உறவு. இந்த நகைச்சுவை என்பது தலைவர்களுக்கு இருந்தது, நடிகர்களுக்கு இருந்தது, எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த நகைச்சுவையை மட்டும் நீங்கள் கைப்பிடித்து வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை மிக மிக மெல்லிய மேகமாக மிதக்கும். இந்த நகைச்சுவை என்பது உங்கள் உடம்புக்கும் கூட நல்லது. சிரிக்கிற உடம்பில் செரிக்கிற என்சைம்கள் சுரக்கின்றன. சிரிக்கின்ற உடம்புக்கு செரிமானம் எளிதாகிறது. நீங்கள் எல்லாம் உணவு முறையில் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொழுப்பு உணவை தவிர்த்து விட்டு புரதத்துக்கு தாவ வேண்டும். மாவுச்சத்து உணவை தவிர்த்து விட்டீர்கள், ஆனால் கொழுப்பு சத்தை அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள். கேட்டால் இந்த குளிர் நாட்டுக்கு கொழுப்பு தேவை என்று நீங்கள் பேசலாம், ஆனால் வயதுக்கு ஏற்ற கொழுப்பு என்று இருக்கிறது. கொழுப்பில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்று இரண்டு இருக்கிறது. HDL என்பது நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு எதில், கெட்ட கொழுப்பு எதில் என்று கண்டறிந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும், நீங்களும் உணவு இருந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் நண்பர் ஒரு நகைச்சுவை, என் நண்பர் கவுண்டமணி பற்றி சொல்லிட்டு இருந்தார். கவுண்டமணி கல்யாணமாகி வீட்டுக்கு போவார். மாமனார் சொல்லுவார், மாப்பிள்ள வலது காலை எடுத்து வச்சு வாங்க. இவரு வலது கால் கட்டக்கால், அதை எடுத்து வச்சுட்டு உள்ள போவார். ஐயோ என்ன வலது கால் எடுத்து வச்சுட்டு, நீங்க தானே வலது கால் எடுத்து வச்சுட்டு வர சொன்னீங்க, எடுத்து வச்சுட்டேன். நீங்க வலது கால் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நீங்க கேட்டீங்களா? எவ்வளவு சொத்து என்று கேட்டீர்கள், எவ்வளவு பணம் என்று கேட்டீர்கள், என்ன உத்தியோகம் என்று கேட்டீர்கள், உறவுகளை கேட்டீர்கள், வலது கால் மாப்பிள்ளைக்கு இருக்கான்னு கேட்டீங்களா? இதையெல்லாமா கேட்பாங்க? இந்த காலத்துல கேட்கணும். மாப்பிள்ளைக்கு கிட்னி இருக்கா, இருதயம் இருக்கிறதா, கல்லீரல் சரியாக இருக்கிறதா என்று இந்த காலத்தில் கேட்டால்தான் நீங்க மாப்பிள்ளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார். இது இந்த நகைச்சுவை என்ற போதிலும் கூட இந்த நகைச்சுவைக்கு கீழே இருக்கக்கூடிய மெல்லிய வாழ்வியல் முறை, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. என் நண்பர் SK ராஜன் ஒரு முறை சொன்னார், இந்த முத்து பாடல் பாடப்பட்டு கொண்டிருந்த பொழுது அதை பற்றி நினைவுகளை இவர் பகிர்ந்து கொள்ள சொன்னார். அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கேரளத்திற்கு போயிருந்தோம் முத்து படத்திற்கு பாட்டு எழுத. கேரளாவில் KS ரவிக்குமார், AR ரஹ்மான், ரஜினி அவர்கள், நான் 4 பேரும் 4 அறைகளில் தங்கியிருந்தோம். ரஹ்மான் இரவெல்லாம் கண் விழிப்பார், பகலில் தூங்கி விடுவார், இரவெல்லாம் கதவை திறக்க மாட்டார். நானும் ரஜினியும் இரவெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம். அப்படி பேசிக் கொண்டிருந்த போது அரசியல் பேசுவோம், ஆன்மீகம் பேசுவோம், கலை பேசுவோம், வாழ்வியல் பேசுவோம், உலக பொருளாதாரம் பேசுவோம். அப்படி பேசுகிற போது தத்துவத்தை பற்றிய பேச்சு வந்தது. வாழ்வின் நிலையாமையை பற்றி இவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லாம் கொஞ்ச காலம், இதான் சார் என் தத்துவம் சொன்னார் ரஜினிகாந்த். எல்லாம் கொஞ்ச காலம், பள்ளி பருவம் கொஞ்ச காலம், திருமண வாழ்வு கொஞ்ச காலம், இந்த பூமியில் வாழ வந்தது கொஞ்ச காலம், துன்பம் கொஞ்ச காலம், இன்பம் கொஞ்ச காலம், கண்ணீர் கொஞ்ச காலம், புன்னகை கொஞ்ச காலம், அப்பா அம்மா கொஞ்ச காலம், மனைவி மக்கள் கொஞ்ச காலம், எல்லாமே கொஞ்ச காலம். ஆச்சரியமா இருந்தது. இந்த உணர்வு வந்துவிட்டால் எல்லோரும் மீதும் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் யார் தெரியுமா? இன்றுதான் வாழ்வின் கடைசி நாள் என்று எவன் நினைத்துக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையை வாழ பிறந்தவன். இன்றுதான் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று வாழுங்கள். ஒருவரை ஒருவர் பிரிகிற போது இன்றுதான் நாம் கடைசி முறையாக சந்திக்கிறோம் என்று அன்பு செலுத்துங்கள். ஒரு நண்பனை அறிமுகம் செய்கிற போது இது வாழ்வு முழுக்க வருகிற பந்தம் என்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். உள்ளங்கைகளை குலுக்கிக் கொள்கிற போது இருதயங்களை இடம் மாற்றிக் கொள்ளுங்கள். அப்போது சொன்னேன், அலெக்சாண்டர் கதை தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டேன். என்ன தெரியாது என்றார். அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் வென்றவன். 32 வயதில் மரித்து போனான் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் படைத்தலைவனை அழைத்து சொல்லுகிறான், நாளை காலை சூரிய உதயத்தில் நான் இருக்க மாட்டேன். எப்படி சொல்லுகிறீர்கள்?
எனக்கு தெரியும் என் மரணம் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. நாளை சூரியோதயம் வருகிற போது நான் இருக்க மாட்டேன். நான் இறந்து போனால் என்னை ஒரு சவப்பெட்டியில் வைத்துக் கொண்டு எடுத்துச் செல்லுங்கள். அப்படி எடுத்துச் செல்லும் போது என் கைகள் இருண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் ஏன் மன்னா அப்படி? அதற்கு சொன்னான் அலெக்சாண்டர், இந்த உலகம் முழுவதையும் வென்று இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள. அவன் கல்லறை குழியில் எழுதப்பட்டது, இந்த உலகம் முழுவதும் போதாது என்றவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதா இருக்கிறது. இதான் வாழ்க்கை. அடைய பிரமாதம். இதை பாட்டுக்குள்ள வைக்க முடியுமா என்று கேட்டார். இந்த அலெக்சாண்டர் கதையை அப்படியே பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கேட்டார். இல்ல சார், அலெக்சாண்டர் கதையை வச்சா இருக்காது. அலெக்சாண்டருடைய சாரத்தை மட்டும் வைக்கலாம், இந்த தத்துவத்தை மட்டும் வைக்கலாம். அலெக்சாண்டர் கதையை சொன்னால் படத்துக்கு வெளியே போய்விடும், அது உங்களை தாண்டி வெளியே போய்விடும் அலெக்சாண்டர். ஆனால் அந்த தத்துவத்தை வைக்கலாம் என்றார். அப்படி அலெக்சாண்டர் மெட்டு கொடுத்தார். ஏஆர் ரஹ்மான் மெட்டுக்குள் கொண்டு வந்து வைத்த விஷயம்தான் மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. அலெக்சாண்டர் கொடுத்த பாட்டுக்குத்தான் இங்கே மெட்டு போட்டார் ஏஆர் ரஹ்மான். இப்படி வாசியுங்கள், உங்கள் பிள்ளைகளை வாசிக்க வையுங்கள், யோசிக்க வையுங்கள். இன்றைக்கு நான் 40 வயதில் பெற்ற அறிவை இன்றைய இளைஞன் 15 வயதில் பெறுகிறான். தாய்மார்கள் 30 வயதில் பெற்ற அறிவை உங்கள் பிள்ளைகள் 10 வயதில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் முன்னால் உலகம் சுழலத் தொடங்கிவிட்டது, அவர்கள் முன்னால் கணிப்பொறி வந்து விட்டது, அவர்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்கிறார்கள். உங்கள் ஒரே ஒரு விஷயம், அவர்கள் எந்த அறிவின் உயரத்துக்கும் போகட்டும், எத்தனை உலகங்களையும் அறிமுகம் செய்து கொள்ளட்டும், அவர்கள் வாழ்க்கை வெற்றியின் சிகரத்தை எட்டட்டும். ஆனால் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாடு, தமிழ் கட்டுப்பாடு என்பதை மட்டும் கற்றுக் கொடுத்தால் தான் அந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எந்த உயரத்திற்கு பறந்தாலும் பட்டத்தின் நூல் உங்கள் கையில் இருந்தால்தான் பட்டம் உங்களுக்கு சொந்தம். இல்லை என்றால் அந்த பட்டம் காற்றில் கிழியுமோ, மரத்தில் சிதையுமோ, கைவிட்டு போகுமோ, மலையில் சென்று விழுமோ, கடலில் சென்று கரையுமோ தெரியாது. குறிப்பிட்ட காலம் வரைக்குமாவது பிள்ளைகளின் நூல் உங்கள் கைகளில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மிக மிக முக்கியம். அது இருந்தால்தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. இந்த பெண்கள் ஆடிய போது எனக்கு என்ன தெரியுமா தோன்றியது? எனக்கு ஒன்று தோன்றியது, பரவாயில்லை, நெதர்லாந்தில் அடுத்த தலைமுறையிலும் கூட தமிழர்கள் தமிழர்களாகவே இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்தது. அதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய வெற்றி. நமக்கு மிகப்பெரிய விஷயம் அடையாளம் தான். நமது அடையாளத்தை இழந்து விட்டால் இந்த பூமியில் எதுவும் இல்லை. நமது அடையாளம் எது? உங்கள் அடையாளத்தை கேட்கிறேன். உங்கள் உடை உங்கள் அடையாளமா? தமிழன் அடையாளம் எது? உடையா? உடை மாறிவிட்டது. இந்த மண்ணுக்குரிய உடையைத்தான் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உணவு மாறிவிட்டது. உங்களுடைய புழுங்கல் அரிசியும் புட்டும் எல்லா வீட்டிலும் கிடைக்காது இன்னைக்கு. இந்த மாறிவிட்டது. உங்களுடைய சொதியும் உங்களுடைய இடியாப்பமும் எல்லா இடத்திலும் கிடைக்காது, மாறிவிட்டது. காலையில் போனால் கான்ஃபிளக்ஸ் என்று போய்விடுகிறீர்கள், மாறிவிட்டது. உணவு மாறிவிட்டது, உடை மாறிவிட்டது, நிறம் கூட மாறிவிட்டது. இந்த மண்ணுக்கு வந்த போது நீங்கள் இளங்கருப்பாக இருந்திருப்பீர்கள். இந்த மண் உங்களை இளஞ்சிவப்பாக மாற்றி இருக்கிறது. பல பெண்கள் சிரிப்பதை பார்த்தால் நான் சொல்வது உண்மை என்று தோன்றுகிறது. உங்கள் நிறம் கூட மாறிவிட்டது, உங்கள் உடை மாறிவிட்டது, உணவு மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது, உங்களுடைய பேச்சு வழக்கு கூட மாறிவிட்டது. இப்படி எல்லாமே மாறிக்கொண்டு போனால் மாறாதிருப்பது என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். தமிழர்களிடம் எந்த கண்டத்திற்கு போனாலும் மாறாதிருப்பது மொழி. மொழி, தாய்மொழி, தமிழ் மொழி மட்டும்தான் மாறாமல் இருக்கிறது. அதுதான் நமது அடையாளம் என்று நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொண்டால் அந்த அடையாளத்தை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். அந்த அடையாளத்தோடு நீங்கள் வாழ பார்ப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுங்கள். நீங்களும் கொஞ்சம் வாசிக்க வேண்டும். இந்த 3ஆம் உலகப் போரை வாசிக்க வேண்டும் என்று குலநாயகம் சொன்னார். 3ஆம் உலகப் போர் மட்டுமல்ல, பாரதியாரை வாசியுங்கள், பாரதிதாசனை வாசியுங்கள், கண்ணதாசனை வாசியுங்கள், கலைஞரை வாசியுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருக்குறள் இருக்கட்டும்.
ஒவ்வொரு வீட்டிலும் திருவாசகம் இருக்கட்டும், கம்மன் இருக்கட்டும், நாலடியார் இருக்கட்டும், 10 கீழ்கணக்கும் 10 பாட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கட்டும். ஏடுகளாக இல்லை என்றாலும் கூட இணையத்திலிருந்து எடுத்துக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு வாசித்துக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு வாசிக்க வாசிக்கத்தான் இந்த ஒலி வசப்படும். பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லு, பிள்ளைகளுக்கு மொழி வசப்பட வேண்டும் என்றால் நாக்கு பயிற்சி கொடுங்கள். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். இதை திருப்பி சொல்லிக் கொடுங்க. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி பிடரியில் ஒரு பிடி நரைமயிர். சொல்லிக் கொடுங்க. இப்படி சொல்ல சொல்ல தமிழ் வசப்பட்டே தீரும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாக்கு பயிற்சி கொடுங்கள். இந்த பிள்ளைகள் தமிழச்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், என் சகோதரர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றால், மொழி என்ற அடையாளத்தில் மட்டும்தான் இவர்களை நான் அடையாளப்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூற்றாண்டில் தமிழர்களுக்கு 2 பிரச்சனை. நான் சொல்ல போறது மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். 2 பிரச்சனை இந்த நூற்றாண்டில் இருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு என்ன மறுவாழ்வு? இலங்கை தமிழர்களை பழைய சிறைகளிலிருந்து, பழைய அடிமானங்களிலிருந்து, அடிமை தலையிலிருந்து எப்படி அந்த நாட்டில் மீட்டெடுக்க போகிறோம்? அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அகதிகளாக இருந்தாலும் சரி, எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? இது மிகப்பெரிய கேள்வி. 2வது கேள்வி, தமிழர்களின் அடையாளமாக தமிழ் மொழி தொடர்ந்து நிலை பெறுமா பெறாதா? இந்த மீட்சிக்கு என்ன வழி? உலக நாடுகள் உலகமயமாதல் மூலமாக மொழியை நசுக்குகின்றன. பல மொழிகள் பிதுக்குகின்றன. பல மொழிகள் இறந்து கொண்டிருக்கின்றன. இறந்து கொண்டிருக்கிற மொழிகளின் பட்டியலில் தமிழ் மொழி சேருமா சேராதா என்பதை மொழியியல் வல்லுநர்களும் பல்கலைக்கழகங்களும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான என்னுடைய கோரிக்கை. 2வது கோரிக்கை, அகதிகளை என்ன செய்ய போகிறீர்கள்? இலங்கையில் வாழ்கிற தமிழர்களை இலங்கைக்குள்ளேயே மீட்டெடுப்பதும், இலங்கைக்கு வெளியே வாழ்கிற இலங்கை தமிழ் அகதிகளை அந்தந்த நாட்டின் குடிமக்களாக மாற்றுவதும் தான் இதற்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற அகதிகளுக்கெல்லாம் இந்திய அரசு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதை இந்த மன்றத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் வந்து ஒரு தலைமுறையாகிவிட்டது. ஒரு தலைமுறையாக அந்த மண்ணிலே வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் அந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உறவுகள் இல்லை, சமூக உறவுகள் இல்லை, சமூகத்தில் பிடிமானம் இல்லை, அடையாள அட்டை இல்லை, வேலை இல்லை, வாழ்க்கை இல்லை, உணவுக்கு வழி இல்லை. அந்த மண்ணில் உயிரோடு இருப்பதற்காக மட்டும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை 3ஆம் தர குடிமக்களாக நினைக்காமல் அவர்களையும் தமிழர்கள், இந்தியாவின் குடிமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்று கருதுவதற்கு இந்திய அரசு உடனடியாக அவர்களை இந்திய குடிமக்களாக அறிவிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை. இது தமிழர்களின் கோரிக்கை, இது படைப்பாளிகளின் கோரிக்கை, தமிழ் இன உணர்வாளர்களின் கோரிக்கை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழியை காப்பதற்கு என்ன வழி? உங்கள் பிள்ளைகள் தமிழ் பேசுமா? தெரியவில்லை எனக்கு. ஏனென்றால் இதை கேட்பதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன். இந்த கேள்வியை நீ தமிழ்நாட்டில் கேட்டிருக்கிறாயா வைரமுத்து என்று நீங்கள் நீ திருப்பி கேட்கலாம். உங்கள் பிள்ளைகள் தமிழ் பேசுமா என்று தமிழ்நாட்டு பிள்ளைகளை கேட்டால், தமிழ்நாட்டு பெற்றோர்களை கேட்டால் பேசுகிறார்கள். ஆனால் ஆங்கிலத்தோடு தான் வாழ்கிறார்கள். ஆங்கிலம் தான் அவர்களின் இணைய மொழியாக இருக்கிறது, ஆங்கிலம் தான் அவர்களுக்கு வாழ்வியல் மொழியாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடும். எனவே எல்லா தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாடுகளிலும், தமிழர்கள் இருக்கிற எல்லா பிரதேசங்களிலும் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை தனியார் பள்ளிகள் வைத்தாவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வெளிநாட்டு தமிழர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தனியார் பள்ளிகளை வைத்துக் கொண்டு, தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு, அடிப்படை தமிழ் அறிவு,
எழுத பேச, எழுதவும் பேசவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தால் தான் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள், நம் இனத்தின் தொடர்ச்சியாக இருப்பார்கள். தமிழ்நாட்டிலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் கூட ஒருவன் கல்லூரி படிப்பை முடித்துவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் மேல்நிலை பள்ளியை ஒருவன் தாண்ட முடியாது என்ற கட்டாய சட்டம் இட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டிலும் தமிழை காப்பாற்ற முடியும் என்ற சூழல் இருக்கிறது. இந்த உலகமயமான புயலில் மொழியை காப்பாற்றவும் இனத்தை காப்பாற்றவும் நமக்கு மிகப்பெரிய அறைகூவல்கள் காத்திருக்கின்றன. அந்த அறைகூவல்களை நாம் தான் வென்றெடுக்க வேண்டும். நமக்குள் ஒற்றுமை வேண்டும். இந்த கூரையை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நெதர்லாந்து நாட்டில் இவ்வளவு தூரத்தில் வந்து ஒரு கூரையின் கீழ் இத்தனை தமிழர்கள் கூடியிருப்பதை பார்த்த போது இந்த ஒற்றுமை நாம் எல்லா இடத்திலும் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த ஒற்றுமையை நீங்கள் பேணி காக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை. நான் இந்த 3ஆம் உலக போரை எழுதியிருக்கிறேன். இதனுடைய தமிழ் பதிப்பு தான் இப்போது இங்கே அறிமுகம் செய்யப்படுகிறது. வெகு விரைவில் எனக்கு 2 கடமைகள் இருப்பதாக கருதுகிறேன். 3ஆம் உலக போரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 5 கண்டங்களிலும் வெளியிடுவதுதான் எனது மிக முக்கியமான வேலையாக நான் கருதுகிறேன். மெல்ல தமிழ் இனி வாழும் என்றால் தமிழன் உலகத்திற்கு ஏதாவது கொடுத்தால்தான் தமிழ் வாழ முடியும். உலகத்திற்கு நீ என்ன பங்களிப்பு செய்கிறாய்? உன் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்ன? உன் கலைக்கொடை என்ன? உன்னுடைய புதிய முயற்சிகள் என்ன? உலகம் பின்பற்றத்தக்க படைப்புகள் கண்டுபிடிப்புகள் தமிழர்களால் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தமிழ் இனம் திரும்பி பார்க்கப்படும். இரண்டாவது, என் வாழ்வின் மிகப்பெரிய குறிக்கோளாக நான் வைத்திருப்பது ஈழ காவியத்தை எழுதி முடிப்பதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய குறிக்கோளாக நான் வைத்திருக்கிறேன். அதை கற்பனையாக அல்ல, செவிவழி செய்தியாக அல்ல, அந்த மண்ணில் நின்று அந்த மண்ணில் இருந்து அந்த மண்ணில் கொஞ்சம் அந்த காற்றை சுவாசித்து அந்த தண்ணீர் குடித்து நான் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக விவரங்களை திரட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு வரலாற்று பிழை கூட அதில் இருந்து விடக்கூடாது. ஒரு வரலாற்று பிறழ்வு அதில் வந்துவிடக் கூடாது. அந்த காவியம் கடந்த காலத்தின் வீரத்தையும் எதிர்காலத்தின் நம்பிக்கையையும் பதிவு செய்வதாக அந்த காவியம் திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஈழ காவியத்தை இந்த மண்ணில் மீண்டும் வந்து நான் வெளியிடுவதற்கு வருவேன். அதற்கு உங்கள் ஆதரவு தேவை, உங்கள் அன்பு தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சொந்தங்களே, 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறான். கருத்து வேறுபாடுகளை தாண்டி நாமெல்லாம் சகோதரர்கள், சகோதரிகள். எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணை என்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஒற்றுமைப்பாட்டோடு திகழ வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த விழாவை நான் மறக்க மாட்டேன். இந்த பயணத்தை நான் மறக்க மாட்டேன். இந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. கண்ணுக்கு எட்டிய மட்டும் பச்சை புல்வெளிகள். இப்போதுதான் தலைக்கு குளித்த மரங்கள், தலைக்கு மேலே பறவைகள், பறவைகளை விட எண்ணிக்கையில் அதிகமான விமானங்கள், எப்போதும் தங்கத்தூரல் போட்டுக் கொண்டிருக்கிற மேகங்கள், துடைத்து வைத்த சாலைகள். அடடா, வாழை இலை போடாமலேயே அந்த தார்ச்சாலையில் சாப்பிடலாம், அவ்வளவு தூய்மை இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த தூய்மைக்கு நீங்கள் கடன்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை, சொந்த மண்ணை இழந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் எந்த மண்ணுக்கு சென்றாலும் அந்த மண்ணுக்கு உண்மையாக இருங்கள். அந்த மண் உங்களை காப்பாற்றும், அந்த மண் உங்களுக்கு நன்மை செய்யும். எந்த மண்ணிலும் அந்த மண்ணை மதியுங்கள். இந்த உலக சமூகங்களுக்கு ஒரு வார்த்தை, சர்வதேச சமூகங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்கள் தமிழர்களை நம்பினால் அவர்கள் உயிர் கொடுப்பார்கள். எங்கள் தமிழர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். எங்கள் தமிழர்கள் விசுவாசமானவர்கள், எங்கள் தமிழர்கள் உண்மையானவர்கள், எங்கள் தமிழர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த தமிழர்களை இந்த மண் ஏற்றுக்கொண்டதற்காக நெதர்லாந்து மண்ணை நான் தொட்டு வணங்குகிறேன். இந்த மண் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். எங்கோ துரத்தி எறியப்பட்ட எங்கள் தமிழ் சொந்தங்களை தன் மடியில் ஏந்தி கொண்ட இந்த மண்ணை நான் வணங்காமல் வேறென்ன செய்ய வேண்டும் என்று தோன்றும் எனக்கு. இந்த மண் வாழ்க, மக்கள் வாழ்க, இளைஞர்கள் வாழ்க,
இந்த கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லோரும் வாழ்க. இந்த நிகழ்ச்சியில் நான் 3 விதமான சிறப்புகளை பார்த்தேன். இப்போது நடந்து கொண்டிருக்கிற விழா இது இயல் விழா. இப்போது இயற்றமிழ் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சற்று முன்னால் இசைத்தமிழ் கேட்டீர்கள். அதற்கு முன்னால் நாடகத்தமிழ் கேட்டீர்கள். கரணவர்களே, லெபரானுக்கும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விழாவில் முத்தமிழ் விழாவாக நீங்கள் நடத்தி காட்டிருக்கிறீர்கள். இயற்றமிழ் விழா, இசைத்தமிழ் விழா, நாடகத்தமிழ் விழா என்று 3 தமிழ் விழாக்களையும் ஒரே விழாவாக மாற்றி காட்டிய உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன். உன் தமிழ் சொந்தங்களை நான் வணங்குகிறேன். நிறைவாக ஒரு சொல், கரணவர்களே, இந்த தமிழ் சகோதரிகளும் எங்கள் சகோதரர்களும் தமிழ்நாட்டில் மருத்துவ உதவிக்கோ கல்வி உதவிக்கோ எங்களால் இயன்ற வேறு சில உதவிக்கோ தேவைப்பட்டால் எங்கள் சகோதரர்களுக்கும் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களை தமிழ்நாட்டுக்கு வரவேற்கிறோம், உங்களை வரவேற்போம். இந்த விழா முடிந்த பிறகும் உங்களோடு நான் இருப்பேன், என்னோடு நீங்கள் இருங்கள். வாழ்க தமிழ், வெல்க தமிழினம். நன்றி, வணக்கம்.